Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தொழிற்சாலை கழிவுகள் ஏரியில் கலப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காற்றம்பாக்கம் ஊராட்சி புதுப்பேர் கிராமத்தில் உள்ள ஏரியில் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்கின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலை மற்றும் தனியார் கல்லூரி விடுதி கழிவுநீர் நேரடியாக ஏரி நீர்வரத்து கால்வாயில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. விடியாத திமுக அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் ஏரி மாசடைந்து விவசாயிகள் பாதிப்படைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தட்சிண காசி காலபைரவர் கோவிலில் ஜெயந்தி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதியமான்கோட்டையில் உள்ள தட்சிண காசி காலபைரவர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. தட்சிண காசி காலபைரவர் கோவிலில் காலபைரவர் ஜெயந்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் கோவிலில் சிறப்பு யாகத்தை தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஒரு சிலரின் மிரட்டலுக்காக அரசின் பேட்டரி ஆட்டோ திட்டம் முடக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சுய உதவிக்குழு பெண்களுக்கு பேட்டரி ஆட்டோ ஓட்ட பயிற்சி அளித்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 38 பேட்டரி ஆட்டோக்களும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் ஆட்டோக்காரர்கள் சிலர் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக கூறி மிரட்டியதால் இந்த திட்டத்தை முடக்கி அனைத்து பேட்டரி ஆட்டோக்களும் நிறுத்தப்பட்டன. இதனிடையே அரசு அனுமதி அளித்த ஆரோக்கியமான திட்டத்தை தடுப்போர் மீது புதுவை அரசு நடவடிக்கை எடுத்து மீண்டும் பேட்டரி ஆட்டோக்களை இயக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழ்நாடு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அனைத்து ஓய்வூதிய நல அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆரணி நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய விடியாத திமுக அரசுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள பழக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. வத்தலகுண்டு பிரதான மலைசாலையில் அமைந்திருக்கும் பழக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் கடை முழுவதும் எரிந்து தீக்கிரையானது. மேலும் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தனியார் வேன் மோதிய விபத்தில் +2 மாணவர் படுகாயமடைந்தார். சாக்கோட்டை பகுதி அருகே நாச்சியார் கோவிலிலிருந்து கும்பகோணம் நோக்கி சைக்கிளில் பள்ளிக்கு சென்ற மோனிஷ் என்ற மாணவர் மீது மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்ற வேன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மாணவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அனுமதியின்றி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் தனியார் வாகனங்கள் குறித்து ஸ்டாலின் அரசின் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவி உயிரிழந்துள்ளார். திருப்போரூர் புறவழிச்சாலையில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதிய விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவி மிஸ்வா ஃபாத்திமா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த 4 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியாத அரசின் அதிகாரிகள் விபத்து ஏற்படும் பகுதிகளில் வேகத்தடை, எச்சரிக்கை பலகை உள்ளிட்டவற்றை அமைக்காததால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கோவிலின் பூட்டை உடைத்து 2 பேர் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்புராசப்புதூரில் அமைந்துள்ள கன்னியா பரமேஸ்வரி கோவில் கதவின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் 3 அடி உயரமுள்ள ஐம்பொன் அம்மன் சிலை மற்றும் பூஜை பொருட்களை திருடிச் சென்றனர். இருவரும் சிக்கிய நிலையில் கோவில் உண்டியல்களை திருடி அந்த பணத்தில் மது வாங்கி குடித்து மகிழ்ச்சியாக இருந்தது தெரியவந்தது. விடியாத திமுக அரசு மதுக்கடைகளை திறந்துவிட்டு கல்லா கட்டுவதால் போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் திருடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டினர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த ஆட்கொல்லி புலி பிடிபட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மாவனல்ல பகுதியில் தொடர்ந்து கறவை பசுக்களை ஆட்கொல்லி புலி வேட்டையாடி வந்த நிலையில் கடந்த வாரம் ஒரு பெண்ணை இழுத்துச் சென்றது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலனின் அழுத்தம் காரணமாக விடியாத திமுகவின் வனத்துறையினர் கூண்டு வைத்து புலியை பிடித்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். அப்போது பிடிப்பட்டது புலியா என்ற சந்தேகம் உள்ளதால் தங்களுக்கு புலியை காட்ட வேண்டுமென கோரி அக்கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருகிலுள்ள மாமநல பகுதியில் சில நாட்கள் முன்பு ஒரு அம்மாவை புலி பிடிச்சிருச்சுங்க. அந்த புலியை கூண்டு வச்சு பிடிக்க சொல்லி வனத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வச்சிருந்த பொதுமக்கள் கூடலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் தலைமையில் கோரிக்கை வச்சுருந்தோம். இன்றைக்கி வனத்துறை அந்த புலியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அந்த புலியை கொண்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னா, அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு அந்த புலியை விட்டுறணும். இனி மக்களுக்கோ எங்களுக்கோ இந்த பகுதி மக்கள் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு வனத்துறை அடர்ந்த வனப்பகுதிக்கு இல்லாட்டி ஜூ கொண்டு வச்சிடணும். ஏன்னா அது மானிட்டர் புலி. சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள 6 கோடி மதிப்பிலான நிலத்தை திமுக பிரமுகர்கள் துணையுடன் சிலர் ஆக்கிரமித்து விட்டதாக புகார் அளித்து 8 மாதங்களாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராஜாஜி சாலையில் உள்ள 2700 சதுர அடி நிலத்தை திமுக வட்ட செயலாளர் துணையோடு சிலர் ஆக்கிரமித்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்து 8 மாதங்களுக்கு மேலாகியும் ஆளுங்கட்சியினர் என்பதால் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை பூவிருந்தவல்லியில் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தக் கோரி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூவிருந்தவல்லியில் சுமார் 15 ஏக்கர் நிலத்தில் தனியார் கல்விக் குழுமம் சார்பில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை தராமல் வெளியாட்களை வைத்து பணி செய்வதாகவும், வேலை நடைபெறும் பகுதியில் உள்ள கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு மண் உள்ளிட்டவை திருடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்புக்குள்ளாகும் என்றும், ஆளும் கட்சியினரின் உதவியுடன் நடைபெறும் கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மக்கள் கேட்டுக் கொண்டனர். அவங்க அரசியல்வாதிகளை கைக்கூலியா வச்சுக்கின்னு எங்களுக்கு வேலை கொடுக்காத அவங்களே வேலை பண்ணிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி பொழைக்கிறது? எங்கள் மக்கள் எப்படி பொழைக்கிறது? எங்கள் பகுதி மக்கள் என்ன பொழைக்கிறது? இதில் ராவில் மண் கனிம வளை சுரண்டி எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 லோடு 2000 லோடு வெளியே போயிருக்குது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வந்துடும். அங்கங்கே அரசாங்கம் டெண்டரே ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல அரசாங்கத்தை மீறி எந்த ஒரு பர்மிஷன் இல்லாத இங்கே நைட்டில் ராவில் மண்ணு போகுது. இது அரசியல்வாதிகளுடைய பின்னணியில் இவங்க வேலை செய்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை என்றும், பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள், மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் அரசு பேருந்துகள் நகருக்குள் முறையாக இயக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை மற்றும் கழிவறை வசதி இல்லாததால் மாணவிகள் இன்னலுக்கு ஆளாவதாகவும் புகார் அளித்தனர். திமுக ஆட்சியில் பொதுமக்கள் எழுப்பும் கோரிக்கைகளுக்கு துளியளவும் மதிப்பில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் பாளையங்கோட்டை அருகே சாலைகளில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் கடும் அவதியடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தியாகராஜ நகர் மற்றும் சர்தார்புரம் ஆகிய பகுதிகளில் சாலைகளில் கழிவுநீர் வழிந்தோடுவதோடு குடிநீரிலும் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். விடியாத திமுக ஆட்சியில் மாநகராட்சி மண்டல தலைவரின் வார்டாக இப்பகுதி உள்ள நிலையில் இதுகுறித்து கேள்வி எழுப்பியதற்கு அலட்சியத்துடன் அவர் பதிலளித்ததாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மழை நேரம் இப்படி சாக்கடை பிள்ளைகள் போக முடியல, வர முடியல. வீட்டில் பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு நோய் பரவுது. சாப்பிட கூட முடியல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. நாங்களும் எத்தனை தடவை மனு கொடுத்துட்டோம், பார்க்க மாட்டேக்காங்க. ஒரே சாக்கடை நாத்தம் தாங்க முடியல. 2 பக்கமும் அப்படி ஓடுது வெள்ளக்காடை. சொன்னாக்கி பார்க்க மாட்டேக்காங்க. நாங்கள் தான் அதை சொல்லுதோம் வைக்கோம், இதை எடுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னாக்கி சாக்கடை அப்படிதாம்மா வரும். தண்ணி இது மெயின் ரோட்டில் தண்ணி போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. சென்னை சேத்துப்பட்டில் 55 வயது ஆண் உயிரிழந்ததை அடுத்து மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மங்களபுரம் 11வது தெருவை சேர்ந்த முனிவேல் என்பவர் அடுத்த தெருவில் உள்ள காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் என்பவரின் வீட்டு வாசலில் மது போதையில் படுத்திருந்த போது போலீசார் அவரை எழுப்பி வீட்டிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில் வீட்டிற்கு வந்த முனிவேல் மயங்கி விழுந்ததை அடுத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தாக்கியதாலேயே முனிவேல் உயிரிழந்ததாகவும், எனவே சிசிடிவியை முறையாக ஆய்வு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் முனிவேலின் உறவினரும் அதிமுக பிரமுகருமான தில்லை செழியன் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். நெல்லை மாவட்டம் பழையப்பேட்டையிலிருந்து தென்காசி செல்லும் பிரதான சாலை அண்மையில் பெய்த மழையால் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிப்பதாகவும், இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்திற்குள்ளாகும் நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள மக்கள், போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விடியாத அரசின் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா வரிகளையும் மக்கள் சரியா கட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே மக்கள் சரியா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திராவிட மாடல் அரசு அவர்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தவறிவிட்டது. இது கூடிய விரைவில் சரி பண்ணணும். இல்லையெனில் பழையப்பேட்டை மக்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சியில் மனு கொடுத்து இதோட இது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல சேர்மனோட வார்டு. இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலரான ஒருத்தர் கூட மக்கள் பணி செய்யக்கூடிய காலத்தில் போட, இது ஒரு மண்டல சேர்மனான வார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்விதமான மக்கள் பணியும் செய்யாமல் இருக்கு. ஒரு மண்டல சேர்மனோட வார்டிலே இந்த மாதிரி பணிகள் நடைபெறாமல் இருக்கும்போது ஒரு கவுன்சிலரோட வார்டு எப்படி நடைபெறுங்கிறத மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதிகாரிகளும் இதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். சென்னை ராயப்பேட்டை அருகே இரு கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அரசு பேருந்தின் மீது கல் வீசப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ராயப்பேட்டை வழியாக சென்ற அரசு பேருந்தில் நந்தனம் கல்லூரி மாணவர்கள் பாட்டு பாடி தாளம் போட்டபடி பயணித்ததை பார்த்த புது கல்லூரி மாணவர்கள் அவர்களை அமைதியாக பயணிக்கும்படி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களிடையே வாக்குவாதம் முற்றியதை அடுத்து திடீரென அரசு பேருந்தின் மீது கல் வீசி தாக்கியுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் அதிகரித்து வரும் மாணவர்களின் மோதல் போக்கை கட்டுப்படுத்த முடியாமல் திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை திணறி வருவதாக பலரும் குற்றம் சாட்டினர். தருமபுரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சூரிய ஒளி மின் விளக்கு மற்றும் கம்பத்தை திருடிய 2 பேர் சிக்கினர். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய ஒளி மின் விளக்குகள் அடிக்கடி காணாமல் போவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் மாக்கனூர் கொட்டாய் பகுதியில் சோலார் மின் விளக்கு மற்றும் கம்பத்தை பிடுங்கி டிராக்டரில் ஏற்றிய 2 பேரை ஊர் பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மின் மோட்டார் பழுது காரணமாக பொதுமக்கள் குடிநீரின்றி தவித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மந்தக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணற்றின் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீரேற்றப்பட்டு பின்னர் அப்பகுதி மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆழ்துளை கிணற்றின் மின் மோட்டார் பழுதடைந்ததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சுற்றித் திரியும் 100க்கும் மேற்பட்ட பன்றிகளால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் பன்றி வளர்க்க தடை காரணமாக சிலர் லாரிகளில் பன்றிகளை ஏற்றி வந்து இடைக்கட்டு மற்றும் உட்கோட்டை கிராமங்களில் விட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இவை இரு கிராமங்களிலும் சுற்றித் திரிவதால் பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் எச்சரித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் பண்ணி வளர்க்கக்கூடாது, நகராட்சியெலாம் இதேமாரி பண்ணி வளர்க்கக்கூடாது, பேரூராட்சியில் அப்படின்னு ஒரு தடை இருக்கிற காரணத்தால் எல்லா பண்ணியும் ஏற்றிட்டு இங்கே இறக்கி விட்டுறாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பண்ணி தாண்டி இருக்குது. இதை பராமரிக்கிறது கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லா தெருவுலேயும் 2 ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுலேயும் மேயுது. பொதுமக்கள் யூஸ் பண்ணுறப்ப டேங்குக்கு கீழெல்லாம் தண்ணி கட்டி கிடக்குது. அந்த டேங்குக்கு கீழே எல்லாமும் அது அட்டியமாக இருக்குது. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் கட்டப்படும் வணிக வளாக கட்டுமான பணிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. கடலூர் மக்கள் இயற்கை காற்றோடு பொழுதை கழிக்கும் மைதானத்தில் 1991ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவையும் மீறி விடியாத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாக கடைகள் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனை தடுக்க வலியுறுத்தி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஆனந்த் தொடரப்பட்ட வழக்கில் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் எவ்வித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என கூறி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் தலங்கை அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
விநாயகபுரம் கிராமத்தில் சாலை விரிவாக்க பணியின் போது குடிநீர் பைப் உடைக்கப்பட்டதால் 25 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் இன்றி அவதிப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணேசன், தலங்க பஞ்சாயத்து, விநாயகபுரம். ரோட்டு வேலை விரிவுபடுத்துகிறாங்க. 25 நாளாவது ரோடு ஆரம்பித்து அப்போயே பைப்பு வச்சுட்டாங்க. பைப்பு டேமேஜ் ஆனதுக்கு நாங்கள் தலைவர்கிட்ட போனோம். தலைவர் நான் தலைவரே இல்லை, நீ யாருக்கிட்டனா போங்க அப்படின்ட்டார். அவர் உடனே பிடிஓக்கு ஃபோன் பண்ணோம். பிடிஓ இதோ பண்ணுறேன் அதை பண்ணுறேன்றாரு, பண்ணல. எஸ்ஐக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம். அவரும் நான் பண்ணித்தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் பண்ணி கொடுக்கல. நாங்கள் 25 நாளாக தண்ணியில் இருக்கிறோம். 110 கொடுக்குறாரு. அவங்கவுங்க கந்தங்களாண்ட போய் தண்ணி எடுக்கிறாங்க. குழந்தைங்க குட்டி தண்ணி மாடு ஆடு எல்லாம் மொத்தமே கஷ்டப்படுறோம். அதனால் இதுக்கு என்ன சொல்யூஷனு ஏற்பாடு பண்ணுங்க. எந்த அதிகாரி கேட்டாலும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 2 வாரத்திற்கு மேலாக கிராம மக்கள் குடிநீர் இன்றி அவதியடைந்து வருகின்றனர். கானூர் கிராமத்தில் 5 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ள நிலையில் தற்போது அவை அனைத்திலும் பைப் லைனிலும் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசு அலுவலர்கள் பழுதுகளை சரி செய்து குடிநீர் வழங்க முன்வரவில்லை. இதனால் 2 வாரங்களுக்கு மேலாக தண்ணீர் கிடைக்காமல் தாங்கள் அவதிப்படும் நிலையில் அலட்சியம் தொடர்ந்தால் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் எனவும் கிராம மக்கள் எச்சரித்தனர். இதனால காலையில தண்ணி வராம இருக்கிறதுனால யாராலையுமே சுதந்திரமா ஆபீஸ்க்கோ இல்ல பசங்களை ஸ்கூல் போக முடியாம இருக்கு. இதை மாதிரி ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா மக்களை ஒன்று திரட்டி இல்ல போராட்டமோ இல்ல மாவட்ட ஆட்சியாளரமோ போய் போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். இதுக்கான ஒரு விடிவு கால அதிகாரிகள் சீக்கிரம் தீர்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மட்டும் ஒரு 5-6 டேங்க் இருக்கு ஊர்ல. 5-6 டேங்க் சீரமைப்பு ரொம்ப இதா இருக்கு. டேங்க் டேமேஜாவும் இருக்கு. அதே சமயத்துல மக்களுக்கு சரியான முறையில் குடிநீர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கடந்த 2 வாரமா அது குடிநீரே இல்லை. ஸ்கூல் பிள்ளைகள் அனுப்புறதுக்கு சிரமமா இருக்கு. ஐயப்ப பக்தர்கள் காலைல ஏற்றி குளிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. குடிநீர் பிரச்சனை சீக்கிரம் தீர்த்து வைக்கணும். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீடுகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாழ்வாய்க்கால் பகுதியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் வீடுகளை அகற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மின் வாரியத்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வீடுகளை காலி செய்ய 1 வார கால அவகாசம் தரவும் அகற்றப்படும் வீடுகளில் உள்ளவர்களுக்கு மாற்று இடம் வழங்கவும் அதிகாரிகள் முன்னிலையில் முடிவு செய்யப்பட்டது. நாகை நகராட்சிக்கு உட்பட்ட நாகூர் கலிஃபா சாஹிப் தெரு முதல் சந்து பகுதியில் கடந்த 10 நாட்களாக மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மழைநீர் வடியாததால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் உட்பட அனைவரும் கொசு தொல்லை போன்ற சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த தவறிய விடியாத அரசால் மக்கள் அவதி அடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10-15 நாளாக இந்த மழை பெஞ்சு ரொம்ப தண்ணி தேங்கி நிற்கிது. இங்கே வடிகால் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 10-15 குடும்பம் மாதிரி இங்கே நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வடிகால் எதுவுமே இல்லாமல் தண்ணி தேங்கி நிற்கிறதுனால எங்களுக்கு விஷப்பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாம்பு, பல்லி, பூரா இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளேலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை பட்ட அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யாரும் இது வரைக்கும் எட்டி பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலை. சிவகங்கையில் முறையாக அனுமதி பெற்று கட்டிய வீடுகளை அகற்ற கோரி நோட்டீஸ் வழங்கியதை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் காலனி கௌரி பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் முறையாக கிரயம் பெற்று பத்திரப்பதிவு செய்து பொதுமக்கள் வீடு கட்டி வாழ்ந்து வந்தனர். இதனை ஆக்கிரமிப்பு என கூறி இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் திமுக அரசின் அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்துடன் விளையாடுவதாக குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் மாவனல்லா பகுதியில் பட்ட பகலில் புலி நடமாட்டம் உள்ளதால் பெற்றோர் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப மறுத்துள்ளனர். வனப்பகுதியில் இருந்து வெளியேறி கால்நடைகளை வேட்டையாடி வரும் புலி ஒன்று கடந்த சில மாதங்களாக மசனக்குடி அருகேயுள்ள மாவனல்லா பகுதியில் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் வனத்துறையினர் புலியை பிடிக்கும் வரை தங்கள் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப போவதில்லை என பெற்றோர் திட்டவட்டமாக அறிவித்ததோடு புலியை பிடிக்க தவறும் பட்சத்தில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரித்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மண் ஏற்றிக்கொண்டு டிப்பர் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் மாணவர்கள் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்லும் நிலை உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். கனகம்மா சத்திரம் அருகேயுள்ள ஆந்திராவில் இருந்து 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மணல் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆவணங்களை சரி செய்யாமல் மணல் கடத்தல் டிப்பர் லாரிகளுக்கு உடந்தையாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் வருவாய்த்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து துறை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குறுகிய பாலத்தை அகற்றிவிட்டு அகலமான பாலம் அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள குறுகிய பாலம் அதன் உறுதித்தன்மையை இழந்து வருவதாகவும் லாரி, டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அதன் வழியாக செல்வதில் சிரமம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அகலமான பாலம் அமைத்து தர பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியாத அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவஞ்சேரி அருகே இருளர் குடும்பத்தினருக்கு இடம் ஒதுக்குவதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரணை புதுச்சேரி, வெங்கடமங்கலம், ஊரப்பாக்கம், நந்திவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 102 இருளர் குடும்பத்தினருக்கு கீழ்கல்வாய் கிராமத்தில் இடம் ஒதுக்கி வருவாய்த்துறையினர் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க இருப்பதாக தகவல் பரவியது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் விடியாத அரசின் வருவாய்த்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடுவஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையில் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் ரியல் எஸ்டேட் உரிமையாளரை தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுப்பதாக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தால் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். சித்தாப்புதூர் பகுதியில் ரியல் எஸ்டேட் நடத்தி வரும் முரளிதரன் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமாருடன் சேர்ந்து தொழில் செய்து வந்த நிலையில் இருவருக்கும் முரண்பாடு ஏற்பட்டதால் பிரிந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் வழக்கறிஞர் ரவிக்குமார் முரளிதரனின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு சென்று தகாத வார்த்தைகளால் திட்டி அங்கிருக்கும் பொருட்களை சேதப்படுத்தியதுடன் முரளிதரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் என்பதால் காவல்துறையினர் அவருக்கு சாதகமாக இருப்பதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள 88 கிராம பஞ்சாயத்துக்குள் பைகமந்து கிராமம் இடம்பெறவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். பைகமந்து கிராமத்தை சேர்ந்த பாதி இடம் தொட்டபெட்டா பஞ்சாயத்திலும் மீதி இடம் கேத்தி பஞ்சாயத்திலும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது 88 கிராம பஞ்சாயத்துகளுக்கு புதிதாக தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த ஆணையில் பைகமந்து கிராமம் இடம்பெறாததால் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்களது கிராமம் தொட்டபெட்டா பஞ்சாயத்தில் வர நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடுகள் நடப்பதாக தொடர் புகார்கள் எழுந்த நிலையில் உயர் அதிகாரிகள் ரகசிய ஆய்வு மேற்கொண்டனர். சந்தைத்தோப்பு பகுதியில் இயங்கி வரும் இந்த அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய வெளி புரோக்கர்கள் மூலம் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தொடர் புகார்களை அடுத்து பத்திரப்பதிவுத்துறை உயர் அதிகாரிகள் அலுவலகத்திற்குள் வந்து ரகசியமாக ஆய்வு மேற்கொண்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அனைத்து அரசு துறைகளிலும் லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சேலம் மாவட்டம் மாசிலப்பாளையத்தில் குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூரிலிருந்து கொளத்தூர் வரை சாலையை அகலப்படுத்தும் பணியின் போது மாசிலப்பாளையத்தில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் குழாயை சீரமைக்காததால் அப்பகுதியில் குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குடிநீர் குழாயை சீரமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மேட்டூர் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்த விடியாத திமுக அரசு 4.5 ஆண்டுகளாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அனைத்து நிலை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை நேரடி நியமன அலுவலர்கள் மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய எதிர்ப்பு குழுவினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தொடர் மழையால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ஆமணக்கு பயிர் வேரோடு சாய்ந்துள்ளது. முள்ளங்குறிச்சி ஊராட்சி கோட்டைக்காட்டில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆமணக்கு பயிர்கள் தொடர் மழையால் வேரோடு சாய்ந்துள்ளது. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.